வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய தேன் கிண்ணம் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சித்ரா பேசி முடிந்ததும் ஒரு நிமிடம் நிசப்தத்தில் உறைந்தது. முரளியுடன் வந்த பாபு சிலை போல நின்றான். அவனால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நரசிம்மனால் தன் தன் பிரமிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. சித்ரா, இப்போ எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான். நீ என் பெண்ணாக பிறக்கவில்லையேன்னு. அதற்கு ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நரசிம்மனும் சுந்தரேசனும் சேர்ந்து சிரித்தார்கள். தன் மாமா பிள்ளைன்னு இவள் பறிஞ்சு பேசுறாள் என்றார் பஞ்சாபகேசன். மிஸ்டர், உங்களுக்கு வயசுதான் ஆச்சு. யூ ஆர் வெரி நேரோ மைண்டட் என்றார் நரசிம்மன். பிறகு பாபுவை பார்த்து, ஹலோ பாபு, கமான், ஏன் அங்கேயே நிற்கிற என்றார். குட் ஈவினிங் சார் என்று சொல்லிக்கொண்டே பாபு அவரை நோக்கி வந்தான். பாபுவை பார்த்து புன்முறுவல் செய்த நரசிம்மன், டேக் யுவர் சீட் என்றார். பிறகு, நீ என்னப்பா சொல்ற என்று கேட்டார். சார் என்று ஆரம்பித்த அவன் தொடர்ந்தான். நீங்கள் இத்தனை பேரும் எதற்காக இங்கே எங்கள் வீட்டில் கூடியிருக்கிறீர்கள்? ஒரு பெண்ணின் எதிர்காலத்தை என்னுடைய எதிர்காலத்துடன் இணைத்து வைக்க. இந்த பெண் யார்? சரோஜா, ஒரு சாதாரண ஓய்வு பெற்ற குமாஸ்தாவின் பெண். அவள் மீது எல்லோருக்கும் கருணை பிறந்திருக்கிறது. இந்த கருணையை அவளேதான் எல்லோருடைய மனதிலும் ஏற்படுத்தி இருக்கிறாள். தன்னுடைய நிலையாலும் என்னுடன் நெருங்கி பழகிய தோஷத்தாலும். பாபு மூச்சு விட ஒரு வினாடி நிறுத்தினான். எல்லோரும் அவனையே வைத்து கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். சித்ரா கூட அவனுடைய தினசில் ஆச்சரியப்பட்டாள். பாபு ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போகிறான் என்ற எண்ணம் உண்டாயிற்று. பாபு மீண்டும் தொடர்ந்தான். ஒரு ஸ்டெனோகிராஃபரிடம் நான் நெருங்கி பழகியது தப்புதான். என்னுடைய அந்த முட்டாள்தனத்தை நான் உணர்கிறேன். அவளுடன் நான் ஊட்டிக்கும் பெங்களூருக்கும் போகவில்லை. அவள்தான் வந்தாள். இந்த ஊர்களிலும் நானும் அவளும் எந்த இடத்திலும் விடுதியிலும் ஒன்றாக இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். காரணம், ஒரு ஏழை பெண்ணின் மீது எழுந்துவிட்ட இரக்கம்தான். இந்த இரக்கத்தையே தனது மூலதனமாக்கி கொண்ட சரோஜாவின் சாகசத்தை நீங்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நரசிம்மனுக்கு இருக்கையே அசௌகரியமாகப்பட்டது. சுந்தரேசன் முரளியையும் சித்ராவையும் மாறி மாறி பார்த்தார். பஞ்சாபகேசனுடைய முகத்தில் வியர்வை அரும்பலாயிற்று. 2 நாள் முன்னால் கூட சரோஜாவை நான் கல்யாணம் செய்து கொள்வதாகத்தான் முடிவு செய்திருந்தேன். ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணுடன் பழகிவிட்டேன். அவள் என்னையே நம்பிக்கொண்டிருக்கிறாள் என்று. ஆனால் என்னுடைய மனைவியாக வர அவளுக்கு இப்போது அருகதை இல்லை. ஏன்? பஞ்சாபகேசன் உடல் நடுங்க கேட்டார். ஏன் என்ற அதே கேள்வியை நிதானத்துடன் கேட்டார் நரசிம்மன். இந்த கேள்வியை நீங்கள் கேட்பதில் அர்த்தம் இருக்கிறது சார். ஆனால் சரோஜாவின் தகப்பனார் கேட்கிறது அபத்தமாகவும் அசம்பாவிதமாகவும் இருக்கிறது. இதே பஞ்சாபகேசன் முந்தா நாள் இதே நேரத்தில் எங்கே என்ன செய்து கொண்டிருந்தார் என்று தயவு செய்து கேளுங்கள். பாபு வெறுப்புடன் பஞ்சாபகேசனை பார்த்தான். அவர் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். பாபு கேட்கிறானே, சொல்லுங்கள் சார் என்றார் நரசிம்மன். பஞ்சாபகேசனுடைய முகத்தில் வியர்வை பெருகலாயிற்று. அவர் வாயை திறக்க மாட்டார் சார். முந்தா நாள் நம்ம கம்பெனி சேல்ஸ் சூப்பர்வைசர் ராமநாதனுடைய வீட்டில் அவனுடைய தாயாரை மிரட்டி கொண்டிருந்தார். என்ன? நரசிம்மன் பஞ்சாபகேசன் பக்கம் திரும்பி பார்த்தார். ஊட்டிக்கும் பெங்களூருக்கும் கம்பெனி என்னை நிர்வாகத்துறை சம்பந்தமாக அனுப்பியது. ராமநாதனை விற்பனை சம்பந்தமாக அனுப்பியது. 2 மீன்களில் ஒரு மீனைத்தான் வலையில் வீழ்த்த சரோஜா தானாக வந்தாள். இதற்குடந்தையாக இருந்தது அவளுடைய தகப்பனார்தான். டேய் என்று கத்தினார் பஞ்சாபகேசன். கத்தினால் உண்மையை சத்தத்தில் ஒழித்துவிட முடியாது சார் என்ற பாபு. ராமநாதன் வெகுளி, வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கிறவன். அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. தகப்பனார் இறந்து போய் ரொம்ப வருஷங்களாகின்றன. அந்த அப்பாவி ராமநாதனையும் அவனுடைய அம்மாவையும் இவர் முந்தா நாள் மிரட்டி இருக்கிறார். தம் பெண்ணை அவன் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்தால் 5000 ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டுமாம். சித்ரா ஸ்தம்பித்து நின்றாள். சுந்தரேசனுடைய உள்ளத்தில் திடீரென்று திருப்தி பிறந்தது. ஒரு கணத்தில் நரசிம்மனுக்கு எல்லாமே அலுத்து போயிற்று. வெறுப்புடன் பஞ்சாபகேசனை பார்த்தார்.
பிறகு இதற்கு என்ன பதில் என்று கேட்டார். பஞ்சாபகேசன் மெதுவாக எழுந்தார். இன்னொரு உண்மையையும் சொல்கிறேன் சார். சரோஜாவுக்கு இவர் தகப்பனார் இல்லை. சின்ன வயசிலேயே அவளுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். குழந்தை பருவத்தில் இருந்தே எடுத்து வளர்த்தவர் இவர். சித்ராவுக்கு மூர்ச்சையே வந்துவிடும் போல் இருந்தது. என்ன சார், பணம் பெயர்ந்ததா என்று கேட்டார் சுந்தரேசன். பெயரவில்லை. ஆனால் ராமநாதனும் அவனுடைய அம்மாவும் இடிந்து போய்விட்டார்கள். அவனுடைய கல்யாணம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி நிச்சயமாக இருக்கிறது. அது எப்படி நடக்கும் என்று பார்க்கிறேன் என்று இவர் சவால் விட்டிருக்கிறார். 5000 வந்து விழுந்தால்தான் ராமநாதன் இன்னொரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட முடியுமாம். இந்த விஷயங்களையெல்லாம் ஏன் முன்னமே சொல்லவில்லை? இவர்கள் இப்பேற்பட்டவர்கள் என்று ஏன் அன்றைக்கே சொல்லவில்லை என்று கேட்டார் சுந்தரேசன். யார் கேட்டார்கள்? எதற்கு சொல்ல வேண்டும்? எல்லோருடைய இரக்கமும் அவள் பக்கம் நிலைத்திருக்கையில் என்னை யார் நம்புவார்கள்? சித்ரா, நான் நம்பினேன். சரோஜாவுடன் பேசின போதே இவள் பொய் சொல்கிற பெண் என்று எனக்கு தோன்றியது என்றாள். இருக்கலாம், ஆனால் யாரும் என் மீது இறங்கவில்லையே என்றான் பாபு. நீ ஒரு அனாதை பெண்ணா? உன்னை கண்டு இறங்க? நீ கர்வம் பிடிச்சவன், திமிராக பேசுறவன். அதுதான் இரக்கம் வரல. சித்ரா சொல்லிவிட்டு சிரித்தாள். நரசிம்மனும் சிரித்தார். பிறகு அவர் மெதுவாக எழுந்தார். பஞ்சாபகேசன், உங்களுடைய வேஷத்தை இவன் கலைத்து விட்டான். ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு இருக்கிற அக்கறையை விட வளர்க்கிறவனுக்குத்தான் அதிக பொறுப்பும் அக்கறையும் இருக்க வேண்டும். உங்களுக்கு அது இல்லை. அவளை வைத்து கொண்டே ஈனமான வழியில் பணம் சம்பாதிக்க திட்டம் போடுகிறீர்கள். ராமநாதன் போலீஸுக்கு போனால் உங்க 2 பேருக்கும் எத்தனை வருஷம் போடுவார்களோ தெரியாது என்றார். சித்ரா குறுக்கிட்டாள். கெஞ்சினால் மிஞ்சி, மிஞ்சினால் கெஞ்சற குணம் சார் இவருக்கும் இவர் பெண்ணுக்கும். ஏன் சார், உலகத்துல இப்படியும் பெண்கள் இருக்க முடியுமா? என்னால் நம்பவே முடியவில்லை. இதையும் விட மோசமெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ளாததுதான். சித்ரா, நீ உன் மாமாவுடன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். மிஸ்டர் சுந்தரேசன், சித்ராவை அழைத்து கொண்டு அவசியம் ஒரு நாள் வரணும். நான் புறப்படட்டுமா? ஐம் சாரி பாபு, நான் கூட உன்மேல் சந்தேகப்பட்டேன். ஆனால் உன்மேலேயும் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ பெண்களுடன் எதற்கு பழக வேண்டும் என்றே எனக்கு புரியவில்லை. பாவம், பாபுவுக்கு யார் நல்லவர்கள் யார் பொல்லாதவர்கள் என்று நிர்ணயம் செய்யவே தெரியாது. இன்னும் எத்தனை பெண்கள் இவனை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ என்று சொல்லி சிரித்தாள் சித்ரா. நரசிம்மனும் சிரித்தார். அதே கணம் பார்வை பஞ்சாபகேசன் உட்கார்ந்த இடத்துக்கு திரும்பியது. இடம் காலி. அடடா, இந்த மனுஷன் எங்கே? மின்னலாய் மறைந்து விட்டாரே. வேறே எங்காவது என்கேஜ்மெண்ட் இருக்கும் என்றாள் சித்ரா. நரசிம்மன் போன பிறகு சித்ரா மாமி என்று கத்தினாள். இப்ப எதுக்கு கூப்பிடுற என்று கேட்டார் சுந்தரேசன். பாவம், இவனால மாமி மனசு ஒடிஞ்சு போயிருக்கு. சமாதானப்படுத்தி குளிர வைப்போம். மாமி வரவில்லை. ஆனால் வாசல் பக்கத்தில் செருப்பொலி கேட்டது. எல்லோரும் அந்த திசையில் திரும்பினார்கள். அடுத்த கணம் சித்ரா எழுந்து அவளை நோக்கி நடந்தாள். இங்க வா சித்ரா என்றார் சுந்தரேசன். சும்மா இருங்கள் மாமா, இவளுக்கு ஹாலுக்குள் கால் வைக்க யோகியதை இல்லை. திண்ணையில் சித்ரா சரோஜாவை சந்தித்தாள். என்ன வேண்டும் என்றாள். சரோஜா ஒரு கணம் அயர்ந்து போனாள். சித்ரா எடுத்த எடுப்பிலேயே முகத்தில் அடிப்பது போல அப்படி கேட்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பதில் சொல்லாமல் அவளையே பார்த்தாள். என் முகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு அப்படி பார்க்குற? சித்ரா, என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கே உனக்கு யோகியதை இல்லை. அன்று காரியாலயத்தில் இந்த சரோஜா எத்தனை மிடுக்குடன் பேசினாள். உலகமே தன் கைக்குள் அடங்கிவிட்டது என்று அல்லவா நினைத்து கொண்டிருந்தாள். எனக்கு உன் மாமியை பார்க்கணும். என் அப்பா இங்கே வந்திருந்தாரா? உன் அப்பா இங்கே வரவில்லை, வந்திருக்க முடியாது. பஞ்சாபகேசன் தான் வந்திருந்தார். அவர்தான் என் ஃபாதர். இதை வேறு யார்கிட்டையாவது சொல்லு. உன் அப்பா மண்ணோடு மண்ணாகி ரொம்ப வருஷங்களாகி விட்டதுன்னு இங்க எல்லாருக்கும் இப்ப தெரியும். நீ போகலாம். என் அப்பா என்ன சொன்னார்? மிஸ்டர் பாபுவை நான் பார்க்கணும். மிஸ்டர் ராமநாதனை பார்த்து பண விஷயத்தை செட்டில் பண்ணியாச்சா? அந்த கதையை முடிச்சப்புறம் இங்க கதையை ஆரம்பி. ஏய், நீ என்ன சொல்ற? சித்ரா கைகளை இடுப்பில் வைத்தவளாய் சரோஜா முன் நின்றாள். பிறகு, இன்னொரு தடவை உன் வாயில் இருந்து ஏன்னு வார்த்தை வந்தா கையை நீட்டியே பழக்கமில்லாத நான் கை நீட்டி விடுவேன். என்னுடைய ஒரு அறையை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. போ, இந்த இடத்தை அசுத்தமாக்காமல் சீக்கிரம் போ. உன் வலையில் ராமநாதனும் விழவில்லை, பாபுவும் விழமாட்டார். சரோஜா பிரம்மை பிடித்தவள் போல ஒரு நிமிடம் நின்றாள்.
பிறகு மெதுவாக ஒரு அடி முன்னேறினாள். சரோஜா, போய்விடு, என் கை துருதுருக்கிறது, உன்னை நான் தள்ளி விடுவேன், என் கையை அலம்ப வைக்காதே என்றாள் சித்ரா. சரோஜா மேலும் ஒரு அடி முன்னேறவே சித்ரா அவளுடைய தோளில் கை வைத்து தள்ளினாள். சரோஜா கீழே விழாமல் தன்னைத்தானே சமாளித்து கொண்டாள். அதே சமயத்தில் சுந்தரேசன் திண்ணைக்கு வந்தார். சித்ரா, நீ சும்மா இரு. இந்தாம்மா சரோஜா, நீ உன் வீட்டுக்கு போ. பேச வேண்டியது எல்லாம் உன் அப்பாவிடம் பேசியாகிவிட்டது. எல்லாவற்றையும் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள் என்றார் அவர். பிறகு, இனிமேலாவது ஒழுங்காக வாழ பிரயத்தனம் செய். சமூகத்தின் நல்ல பெயர் பெண்களின் நடத்தையில்தான் இருக்கிறது. போ அம்மா, போ என்றார். முரளியும் பாபுவும் மாடிக்கு செல்ல சித்ரா மாமியை பார்க்க உள்ளே சென்றாள். சுந்தரேசன் ஹாலிலேயே இன்னும் உட்கார்ந்திருந்தார். சற்று முன் நடந்ததெல்லாம் சொப்பனமாக தோன்றியது. பஞ்சாபகேசனை நினைத்த போது வெறுப்பும் பாபுவின் மீது கோபமும் பிறந்தன. திடீரென்று பஞ்சாபகேசனிடம் நரசிம்மன் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு இருக்கிற அக்கறையை விட வளர்க்கிறவனுக்குத்தான் அதிக பொறுப்பும் அக்கறையும் இருக்க வேண்டும். உங்களுக்கு அது இல்லை. ஒரு நிமிடம் இந்த வார்த்தைகளை நரசிம்மன் தம்மை நோக்கித்தான் சொன்னாரோ என்ற பிரம்மை சுந்தரேசனுக்கு உண்டாயிற்று. சித்ராவை அவர் அக்கறையுடனும் பொறுப்புடனும் வளர்க்கவில்லை. சரோஜாவை வைத்து கொண்டு ஈனமான வழிகளில் பஞ்சாபகேசன் பணம் திரட்ட முயல்கிறார். ஆனால் அவர் சித்ராவின் பணத்தை வைத்து கொண்டே வாழ்க்கையில் முன்னேறி தாம் பெற்ற பெண் பிள்ளைகளை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் பஞ்சாபகேசனை போல ஈனமான வழிகளில் செல்லவில்லை. ஆனால் சித்ராவின் பணத்தை மூலதனமாக வைத்து வியாபாரம் ஆரம்பித்ததே ஈனமான காரியம்தான். இதை என்னதான் அவர் உணர்ந்து பிராயச்சித்தம் செய்ய முடிவு செய்திருந்தாலும் காரியம் என்னவோ ஈனமானதுதான். குப்தா செட்டியாரின் வார்த்தைகள் மீண்டும் காதில் ஒலித்தன. செட்டியார் சாட்டையால் அடித்த அடியின் வலி இன்னும் மறையவில்லை. ஆனாலும் மனதின் அடித்தளத்தில் செட்டியார் சொன்னது போலவே செய்துவிட்டால் தம்முடைய சுமை குறைந்துவிடும் என்று எண்ணினார். சங்கேஷ்வருக்கு சென்று சித்ராவின் தகப்பனாரை பற்றி விசாரித்து கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு முன்னால் செட்டியாருக்கு பணத்தை அனுப்பி கடனை தீர்க்க வேண்டும். அதன் பின் சித்ராவின் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும். ஆனால் தம்முடைய பிள்ளை அவளுக்கு கணவனாக வரக்கூடாது. இன்னும் பெரிய இடமாக, முரளியை விட அழகாகவும் நிறைய சம்பாதிக்கிறவனாகவும் பார்த்து முடிக்க வேண்டும். திடீரென்று ஹாலினுள் பிரவேசித்தாள் சிவகாமி. என்ன ஒரேடியா யோசனையில் மூழ்கி இருக்கிறீர்கள்? திடுக்கிட்டு விழித்த சுந்தரேசன், ஒன்றுமில்லை என்றார். தாம் பொய் சொல்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் சிவகாமியிடம் எதை சொல்வது, எதை சொல்லாமல் இருப்பது? இங்கே நடந்த கதையை எல்லாம் சித்ரா சிரிக்க சிரிக்க சொன்னாள். மத்தியானம் அந்த பெண் என் காலிலே விழாத தோஷமாய் நீங்க தான் என்னை காப்பாற்றணும் என்று சொன்னபோது நான் நிலை குலைந்து போயிட்டேன். அப்பப்பா, அப்பாவும் பெண்ணும் என்ன கைகார பேர்வழிகள் என்று சொல்லிவிட்டு சிவகாமி சோஃபாவில் உட்கார்ந்தாள். சிவகாமி, தீர யோசித்துப்பார். நீயும் நானும் கூட கைகார பேர்வழிகள் என்கிற உண்மை தெரியும். இல்லாவிட்டால் நம் சித்ராவின் வாழ்க்கையை இப்படி குட்டிச் சுவராக்கி இருப்போமா? உட்கார்ந்தவள் திடீரென எழுந்தாள். ஆரம்பித்து விட்டீர்களா உங்கள் பல்லவியை? சித்ராவுக்கு எதிலே குறைச்சல்? நான் போகிறேன். கொஞ்சம் இரு. கூடிய சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். பந்தலை பெருசாக போட்டு விமர்சையாக பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை கவனிக்கணும். சொத்தை எல்லாம் அவ மேலே எழுதி வைக்கிற காரியம்தானே, செய்யுங்கள். நான் நடுத்தெருவில் நின்றால் இவருக்கு என்ன? சொத்தை எழுதுவதற்கு முன்னாலே நான் அவசரமா கொஞ்சம் வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. நாளை மறுநாள் புறப்படுகிறேன். திரும்பி வர எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. எந்த ஊருக்கு, எதுக்கு? அதையெல்லாம் திரும்பி வந்த பிறகு சொல்கிறேன் சிவகாமி. சிவகாமி ஒரு தடவை கணவரை ஏற இறங்க பார்த்தாள். பிறகு, வர வர உங்களுக்கு என்கிட்ட கூட நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றாள். முரளி கண் விழித்த போது மணி 3. தலைமாட்டில் ஜன்னல் கதவை சித்ரா சாத்தி கொண்டிருந்தாள். அதையே சாத்திர? முரளி முணுமுணுத்தான். ஓ, கண் முழிச்சாச்சா? வெயில் தலையில் அடிக்கிறது தெரியாம தூங்குற, அதான் சாத்த வந்தேன். கீழே போய் காஃபி கிடைக்குமான்னு பாரேன் சித்ரா. இப்பத்தான் பசுவை கறக்க பழனி வந்திருக்கான். ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்ட முரளி, சித்ரா என்று அழைத்தான். என்ன? இங்க வா. ஏன்? அவனுடைய தலை மாட்டில் ஜன்னல் அண்டை நின்று கொண்டிருந்த சித்ரா நகரவில்லை.
என்ன வேணும் என்று கேட்டாள். இங்க வந்து உட்காரு. ம். வா. முடியாது. நான் முரளி சித்ரா. நான் சித்ரா முரளி. வரமாட்ட? மாட்டேன். ஏன்? எதுக்கு வரணுமாம்? இத்தனை நாளா எதுக்கு வந்து என் பக்கத்துல உட்காந்தியாம்? புத்தி பேதலிச்சிடுச்சு. பேதலிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோயேன். இப்போ புத்தி சரியாயிடுத்து. முரளி அலுப்புடன் எழுந்து படுக்கையிலேயே உட்கார்ந்து அவளை பார்க்க திரும்பினான். கையை நீட்டினாலும் அவள் எட்ட மாட்டாள். அவனுடைய முகத்தை பார்த்த சித்ரா லேசாக சிரித்தாள். பிறகு, முரளி, நான் மடத்து குளத்துக்குள்ளிருந்து வந்ததில் இருந்து மடத்து குளத்தில் இருந்து வந்ததில் இருந்து மாறிவிட்டதாக தோன்றதா என்று கேட்டாள். நீ எப்படியோ போ. கோபிச்சுக்காத முரளி. சரி சரி. பார்த்தியா கோபம் வெடிக்கிறது? என் பெரியம்மா ஏன் மடியில தலை வச்சு சாகரப்போ நான் அவள்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? தெரிய வேண்டாம். பெரியம்மா, நான் முரளியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். உன்னை யார் அப்படி சொல்ல சொன்னா? செத்து போகிறவர்களை ஏமாத்தக் கூடாது. நான் ஏமாத்த மாட்டேன். அப்போ ஏன் இப்போ என்ன ஏமாத்துற? நான் எங்க ஏமாத்துறேன்? அப்போ ஏன் இன்னும் அங்கேயே நின்னு தொலைக்கிற? இங்க வந்து உட்காரு. அதுதான் முடியாது. இனிமே நான் உன் படுக்கையில உட்காரணும்னா என் கழுத்துல தாலி ஏறணும். பீஷ்ம சபதமா? அப்படியானா நீ இந்த ரூமுக்கே வந்திருக்க கூடாது. நீ சொல்றதும் சரிதான். நான் வரேன். சித்ரா நகர்ந்தாள். இரு இரு, நான் கீழே போறேன். வேண்டாம், நான் விளையாட்டுக்காக சொன்னேன் சித்ரா. நீ போகாதே. சித்ரா சிரித்து கொண்டே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள். பிறகு, மாமாவும் நானும் நாளைக்கு காலையிலே புறப்படுகிறோம் என்றாள். காரை முழுக்க முழுக்க டிரைவரால் ஓட்ட முடியாது. அதனால நானும் கூட வருகிறேன். உன் உடம்பு பூரண குணமாகி ஒரு வாரம் கூட ஆகவில்லை. என் உடம்பு எதையும் தாங்கும். அப்படியா? ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. எதில்? உடம்பிலா? நான் போகிற காரியத்தில். ஏன் அபசகுனமா பேசுற? உன் அப்பா தலைமறைவாய் போய் 18 வருஷமோ 19 வருஷமோ ஆகிறது. இந்தியாவிலே தான் இருக்கிறாரா? இல்லை. முரளி முடிக்கவில்லை. குப்தா செட்டியார் சொன்ன தடயத்தை வைத்து கொண்டுதானே போகப் போகிறோம். சங்கேஸ்வரில் இப்போது இருக்கிறார்னு என்ன நிச்சயம்? உன் அப்பாவை பார்த்ததும் நீ என்ன செய்வாய்? அவர் உடம்பு இளைச்சிருந்தா இளைச்சிருக்கு என்பேன். குண்டாக இருந்தால் குண்டா இருக்கு என்பேன். அப்புறம் நீதான் அவருடைய மாப்பிள்ளை என்பேன். அது சரி, கார்த்தாலை எதற்காக மாமாவுடன் நீயும் போன? கம்பெனிக்கு. அப்புறம் பேங்கிற்கு. எதுக்கு? விடிய கார்த்தால 4 மணிக்கு குப்தா செட்டியாரிடமிருந்து தந்தி வந்தது. என்னென்ன? 72,000 ரூபாய் கடன் இருக்குன்னு. யாருக்கு? மாமாவுக்கா? சீச்சி, உன் அப்பாவுக்கு. அந்த பணத்தை இன்னைக்கு செட்டியாருக்கு அனுப்பினார் அப்பா. சித்ரா திடீரென்று மௌனமானாள். கண்முன் அவளுடைய தகப்பனாருடைய உருவம் அவளுடைய நினைவில் ஒட்டாத உருவம் நின்றது. அவர் இத்தனை நாளாக ஒரு சிறைக்குள் இருந்தது போலவும் இன்றுதான் விடுதலையாகி மன நிறைவுடன் நிற்பது போலவும் அவளுக்கு தோன்றியது. என் அப்பாவுக்கும் விடுதலையாகிவிட்டது என்று அவள் முணுமுணுத்தாள். குப்தா செட்டியார் சொன்னப்புறம்தான் என் அப்பாவுக்கு புத்தி வந்தது என்கிறதை நினைச்சு பார்க்கிற போது எனக்கு அவமானமாக இருக்கிறது சித்ரா என்றான் முரளி. ஏன்? இதை முன்னமேயே செய்திருக்க வேண்டும். மாமாவிடம் இதே வீட்டில் எல்லோருமே குற்றம் காண்கிறார்கள். பேச்சை அவள் முடிக்கவும், சித்ரா என்று கீழே இருந்து குரல் வரவும் சரியாக இருந்தது. மாமி கூப்பிடுகிறாள் என்று சொன்ன அவள் அடுத்த கணம் மாடி படியை நோக்கி விரைந்தாள். ஹாலில் மணியக்காரரை கண்டதும் அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் மலர்ந்தன. என்ன மணியக்காரரே, எங்களோடு கார்ல வந்தீங்க, உங்க வீட்டுக்கு முன்னால இறங்குனீங்க. இப்பதான் வழி தெரிஞ்சதா? இவங்க தான் என் மாமா மாமி. இவர்தான் மணியக்காரர். சின்ன வயசுல என்னை நிறைய கிள்ளி இருக்கிறார் என்றாள். ரொம்ப வாயம்மா இந்த பொண்ணுக்கு என்று சொல்லி சிரித்தார் மணியக்காரர். பிறகு, நான் இன்னிக்கே புறப்படுறேன் குழந்தை என்றார். ஏன் அதுக்குள்ள? பெண்ணும் மாப்பிள்ளையும் விரட்டிட்டாங்களா? இருங்க, காஃபி பலகாரம் கொண்டு வரேன். சித்ரா ஓடினாள். மௌனமாக நின்று கொண்டிருந்த சிவகாமியை பார்த்து மணியக்காரர், ரொம்ப கஷ்டத்துல வளர்ந்த குழந்தை அம்மா இவ. ஆனா முகத்துல என்னைக்குமே நான் துக்கத்தை பார்த்ததில்ல. உங்ககிட்ட அவ சுகமா இருக்கிறாள்னு தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றார். சிவகாமி வேகமாக பேசினாள். அவளுடைய மனதில் இன்னும் கொழுந்து விட்டு கொண்டிருந்த ஆத்திரம் சீறியது. இங்க இத்தனை நாளா சுகப்பட்டாலோ என்னமோ, இனிமே அல்லிராணி மாதிரி இருப்பா. ஏம்மா அப்படி சொல்றீங்க? அவளுடைய மாமாதான் இவ பேருக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சு எங்களையும் நடுத்தெருவில் நிக்க வச்சு காஷாயமும் போக போகிறாரே. ஒரு நிமிடத்துக்கு மணியக்காரரால் எதுவும் பேச முடியவில்லை.
ஒரு எரிமலை வெடிக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டார். அதே சமயத்தில் சுந்தரேசனையும் சித்ராவையும் சிவகாமி இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றும் தோன்றியது. நீங்க நினைக்கிறபடி சித்ரா அல்லி ராணியாக வாழ மாட்டாள் அம்மா. உங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கா. சுந்தரேசனம் உங்களை நடுத்தெருவில் நிக்க வைக்க மாட்டார். நீங்க ஏதோ ஒரு பயத்துல பேசுறீங்க. இன்னமே என் கதி எப்படியோ போகட்டும். சிவகாமியின் ஆத்திரம் இப்போது அங்கலாய்ப்பாக மாறியது. மடத்துக்குளம் வீடு இன்னும் 2 மாசத்துல புத்தம் புதுசா ஆயிடுமுங்க. பக்கத்துல அமராவதி ஆறு. எங்க பார்த்தாலும் பசுமை, நல்ல காத்தோட்டம், நிம்மதியான வாழ்வு. உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். மணியக்காரர் பேசிக் கொண்டிருக்கையில் சித்ரா தட்டுடன் வந்தாள். எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டாள் அவள். மணியக்காரர் பதில் சொல்லவில்லை. சிவகாமியே சொன்னாள். மடத்துக்குளம். உன் மாமா தயார் செய்கிறாராம் ஒரு வீட்டை. கிரக பிரவேசத்துக்கு 2 மாசம்தான் இருக்கு. அதை சொன்னார் மணியக்காரர். மாமியின் வார்த்தைகள் கேட்டும் அவற்றை காதில் போட்டு கொள்ளாத சித்ரா சாப்பிடுங்க என்றாள். பிறகு அந்த வீட்டிலே யார் இருக்கப் போகிறார்கள் தெரியுமா என்று கேட்டாள். யாரு என்றார் மணியக்காரர். நான் தான். மாமிக்கு பட்டணமும் இந்த பங்களாவும் பழகிவிட்டது. எனக்கு மடத்துக்குளம் பழகிவிட்ட மாதிரி. கிரக பிரவேசம் கூட தேவையில்லை. நான் இருந்த வீடுதானே அது. அதுவும் உன் வீடு என்று முணுமுணுத்தார் மணியக்காரர். ஆமாம், அது என் வீடு. பெரியம்மா கொடுத்திருக்கிற வீடு. அதுதான் உண்மையான சொத்து என்றாள் சித்ரா. மணியக்காரர் விடைபெற்று சென்ற பின் சித்ரா சமையல் அறையை நோக்கி சென்றாள். மடத்து குளத்தின் நினைவு வரவே தொடர்ந்து பெரியம்மா, அமராவதி ஆறு எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் கண்முன் நிழலாட ஆரம்பித்தன. திடீரென்று அலமேலுவின் முகமும் நின்றது. சமையல் அறையில் மணி ஒரு பாத்திரத்தை கழுவி கொண்டிருந்தான். மணி, என்ன சித்ரா, டிஃபனை நீயே உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கொள்ளேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றவள். மணி, உனக்கு மாமி கிட்ட டைப்பிஸ்டா இருக்கானே, அவனை எவ்வளவு தூரத்துக்கு தெரியும் என்று கேட்டாள். யாரு? ராமதுரையா? ஆமாம், நன்னா தெரியும். 10 வருஷமா தெரியும். ஏன் கேட்குற? இப்ப என்ன வயசு இருக்கும்? 33. எப்படி ஆள்? வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது. பாம்பை காட்டி இது வாழைத்தண்டு தூக்கி வாசல்ல போடுன்னா அதை தூக்க போயிடுவான். அப்பா அம்மா எங்கே இருக்கிறார்கள்? வைகுண்டத்திலோ கைலாசத்திலோ. எனக்கு தெரிஞ்சவரை வேலூரில் ஒரு அண்ணாவும் வாணியம்பாடியில் ஒரு அக்காவும் இருக்கிறார்கள். ஆனால் போக்குவரத்து இல்லை. கல்யாணம் பண்ணிக்குவானா? மணி திடீரென்று அசந்து போய் சித்ராவை பார்த்தான். அவனுடைய பார்வையை புரிந்து கொண்ட சித்ரா கழுக்கென்று சிரித்தாள். என்னை பண்ணி கொள்வானான்னு கேட்கலை. எனக்கு ஒரு சிநேகிதி இருக்கிறாள், ராமதுரையை போல. அவள் நல்ல நிறம் இல்லை, கருப்புதான். ராமதுரைக்கு பெண் கொடுக்கிறேன்னு ஒருத்தர் முன்வந்தால் போதும், கோடி நமஸ்காரம் செய்வான். பெண் கொடுக்கணும்னு கூட இல்லை. பாவம், அவனை நீ ரொம்ப மட்டம் தட்டுற. உண்மையத்தான் சொல்றேன் சித்ரா. ஆள் ரொம்ப வெகுளினாலும் தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. யாரும் பெண் தர வரமாட்டேன் என்கிறார்களே என்ற ஏக்கம் ரொம்ப இருக்கு அவனுக்கு. அவனை தனியா சந்திச்சு மனசை தெரிந்து கொள். அலமேலு அதான் என் ஃப்ரெண்டு, நல்ல பொண்ணு, ஏழை. ஆனா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம் மாமா கிட்ட சொல்லி. நீங்கள் சங்கேஸ்வர் போய் திரும்புறதுக்குள்ள எல்லாவற்றையும் முடித்து வைக்கிறேன் சித்ரா என்றான் மணி. கல்யாணம் நாங்க வந்து முடிச்சா போதும் என்று சிரித்த சித்ரா, இப்போ நீயே உன் கையாலேயே டிஃபன் கொடு என்றாள். மறுநாள் காலை 3 மணிக்கு பிரயாணம் ஆரம்பமாகியது. டிரைவரும் முரளியும் முன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டார்கள். பின்னால் சுந்தரேசனுக்கு அருகே சித்ரா இருந்தாள். மாமா, முரளிக்கு நம்பிக்கையே இல்லை என்றாள் அவள். எதில்? இந்த பிரயாணத்தில். பார்ப்போம். நீங்க கண்டுபிடித்து விடலாம்னு நம்புகிறீர்களா? எனக்கு ஒண்ணுமே படலை. எனக்கு என்ன படுறது தெரியுமா? என்ன? என் அப்பா தாமாகத்தானே தலைமறைவாக போனார். ஆமாம். அப்போ அவர் தாமாகத்தான் திரும்பியும் வரணும். இன்னும் வரலையே. எப்ப வரணுமோ வரட்டும். நாம அலைவானேன், தேடுவானேன். அவர் உன் அப்பா அல்லவா? உறவு அப்பா உறவுதான். ஆனா பெண் ஞாபகமே இல்லையே. இருந்திருந்தா வந்திருக்க மாட்டாரா? நீ உன் மாமா வீட்டிலே சௌக்கியமாய் வளர்ந்து விட்டு இப்போ புருஷன் வீட்டிலே இருக்கேன்னு அவர் நினைச்சுண்டிருக்கலாம். அதுவே திருப்தியையும் கொடுத்திருக்கும் என்றான் முரளி. சுந்தரேசன் தாழ்ந்த குரலில் பேசினார். கடன்பட்ட அவமானத்தில் ஓடினவருக்கு பழைய நண்பர்களையும் பார்க்க மனத்தெம்பு சீக்கிரம் வராது சித்ரா. கடனை எல்லாம் அடைத்த விவரத்தை பேப்பரில் விளம்பரப்படுத்தினால் என்ன? அதை பார்த்தால் திரும்பி வர மனத்தெம்பு பிறக்காதா?
எந்த பேப்பர்ல என்ன விளம்பரப்படுத்துறது என்று கேட்டான் முரளி. சித்ரா மேலும் என்னென்னமோ பேசிக்கொண்டே போனாள். ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், ராணிப்பேட்டை என்று ஒவ்வொரு ஊராக கார் வழுக்கி கொண்டு சென்றது. அப்பா, 11 மணிக்கு பெங்களூர் உட்லண்ட்ஸில் சாப்பாடு. 1 மணிக்கு புறப்பட்டால் ராத்திரி ஹூப்ளி போய் சேர்ந்து விடலாம் என்ன? பார்ப்போம். மாமா சுரத்து இல்லாமல் பேசுறார் என்றாள் சித்ரா. ஹரிஹர்ல தங்குவோம். கார்த்தால புறப்பட்டால் 9 மணிக்கு பெல்காம். அங்கிருந்து 20-22 மைல் தான் சங்கேஷ்வர் என்றார் சுந்தரேசன். இப்ப மாமா சுரத்தோடு பேசுகிறார். சுரமா? எத்தனை டிகிரி என்ற முரளி சிரித்தான். மறுநாள் காலை 10 மணிக்கே கார் சங்கேஷ்வரை அடைந்தது. வெற்றியா தோல்வியா என்ற தமிழிலேயே பல தடவை கேட்டுக்கொண்ட சுந்தரேசன் ஒரு சிறு ஹோட்டலுக்கு முன் இறங்கினார். எந்தவித சலனமும் இன்றி சித்ரா தெரு ஓரத்தில் விளையாடி கொண்டிருந்த 2 சிறுவர்களை பார்த்தவளாய் காரிலேயே உட்கார்ந்திருந்தாள். சங்கேஷ்வரில் ஒரு ஹோட்டல்காரர், அவர் சொன்ன ஒரு டாக்டர், டாக்டர் கூறின ஒரு இரும்பு வியாபாரி, இவர்களை எல்லாம் பார்த்த பின் கடைசியாக சுந்தரேசன் கணபதிராம் என்பவருடைய வீட்டை நோக்கி சென்றார். செல்லும் வழியில் சித்ரா, மாமா, என் அப்பா இந்த ஊரில் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டாள். கார் நின்று நின்று ஒவ்வொரு இடத்திலும் சுந்தரேசன் இறங்கி விசாரித்தது அவளுக்கு அலுத்து விட்டது. சுந்தரேசனுக்கு உள்ளூர நம்பிக்கை இல்லாமல் போனாலும் அதை காட்டிக்கொள்ளவில்லை. கண்டிப்பாக இருக்கிறார் சித்ரா, கவலைப்படாதே, கொஞ்சம் பொறுமையாக இரு என்றார். கணபதிராமின் வீடு, அதை பங்களா என்றே சொல்லலாம். ஊருக்கு வெளியே ஒரு பெரிய மைதானத்தை ஒட்டினாற் போல இருந்தது. சுற்று வட்டாரத்தில் ஓரிரு மரங்களை தவிர வேறு வீடுகள் ஏதும் இல்லை. சுந்தரேசனுடைய மனம் சிறிது துணுக்குற்றது. முரளி, நீயும் சித்ராவும் காரிலேயே இருங்கள், நானும் டிரைவரும் இறங்கி நடந்து போய் பார்க்கிறோம் என்றார் சுந்தரேசன். சற்று தூரத்தில் தனிமையில் நின்ற வீட்டை பார்த்ததும், வேண்டாம்ப்பா, எல்லாரும் சேர்ந்தே போவோம் என்றான் முரளி. ஆமாம் மாமா, தனியாக போகக்கூடாது என்றாள் சித்ரா. கடைசியாக டிரைவர் வீட்டின் முன் காரை நிறுத்தினான். திண்ணையிலேயே ஒரு பணியாள் நின்று கொண்டிருந்தான். காரையும் அதில் இருந்து இறங்குபவர்களையும் கண்டவுடன் அவன் உள்ளே ஓடினான். அடுத்த நிமிஷம் சுமார் 60 வயதான ஒருவர் உள்ளே இருந்து வந்தார். நமஸ்காரம் என்று ஆரம்பித்த சுந்தரேசன், கங்காதரன் என்பவரை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம் என்றார். பிறகு, நீங்கள் தானே கணபதிராம் என்று கேட்டார். ஆமாம், உள்ளே வாருங்கள். பெரியவர் முன் செல்ல மற்றவர்கள் பின் தொடர்ந்தார்கள். ஹாலில் அவர்கள் உட்கார்ந்ததும், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார் கணபதிராம். அதான் சொன்னனே, கங்காதரனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம் என்றார் சுந்தரேசன். உங்கள் பெயர்? சுந்தரேசன். அடுத்த கணம் கணபதிராம் சுந்தரேசனை கூர்ந்து பார்த்தார். அவருடைய நீண்ட நேர பார்வையை தாழ முடியாமல் சுந்தரேசன் சித்ரா பக்கம் திரும்பினார். ஓ, நீங்கள் தான் மெட்ராஸில் பிசினஸ் பண்ணுகிறவரா? கேள்வியிலேயே ஒலித்த நையாண்டி சுந்தரேசனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆமாம். எத்தனை லட்சம் இதுவரையில் சம்பாதித்திருப்பீர்? சுந்தரேசனுக்கு அவரையும் மீறி கோபம் வந்தாலும் அதை அடக்கி கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற விவேகம் பிறந்தது. நான் கங்காதரனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் மீண்டும். ஏன், எதற்காக? அவர் எங்கே இருக்கிறார், அதை முதலில் சொல்லுங்கள் என்றார் சுந்தரேசன். சித்ராவுக்கு கணபதிராமை பார்த்தவுடன் பிடித்தாலும் அவர் பேசிய தோரணை பிடிக்கவில்லை. இருந்தாலும் அவர் அம்மாதிரி பேசுவதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. மிஸ்டர் சுந்தரேசன், கங்காதரன் இந்த வீட்டில்தான் இருக்கிறார். ஆனால் அவர் உங்களை பார்க்க விரும்ப மாட்டார். ஏன்? நீங்கள் செய்த காரியத்துக்கு உங்களை யார்தான் பார்க்க விரும்புவார்கள்? என்ன செய்தேன்? என்ன செய்யவில்லை? கங்காதரனுடைய பணத்தை உம்முடைய பணமாக்கி கொண்டீர்கள். உங்கள் வியாபாரத்தில் மூழ்கி பணம் கிடைத்த சமயத்தில் அவருடைய ஒரே பெண்ணை மறந்தீர்கள். திடீரென்று சித்ரா இடைமறித்தாள். நான் தான் அவருடைய பெண். என்னை என் மாமா மறக்கவில்லை. போன வருஷம் வரை உன் மாமா உன்னை மறந்துதான் அம்மா இருந்தார். அதற்கு பின் என்ன நடந்திருக்கிறது என்று தெரியாது. முரளி பொறுமை இழந்தான். சார், நாங்கள் 500 மைல் தொலைவில் இருந்து இவளுடைய அப்பாவை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அதை மறந்துவிட்டு என்னென்னவோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கணபதிராம் முரளியை பார்த்தார். பிறகு, தம்பி, இவர் உன் அப்பாவா என்று கேட்டார். ஆமாம். என்னை மன்னித்து விடு தம்பி. இந்த உலகத்தில் யாராவது ஒருவரை அளவுக்கு மீறி கங்காதரன் வெறுக்கிறார் என்றால் அது உன் அப்பாவைத்தான் என்றார்.
எனக்கு இதில் ஒருவித ஆச்சரியமும் உண்டாகவில்லை. நான் கங்காதரனுடைய இடத்தில் இருந்திருந்தால் வெறும் வெறுப்புடன் ஒதுங்கி வாழ மாட்டேன். வஞ்சம் தீர்த்து கொள்வேன். என் அப்பா என்ற முறையில் பாசத்தின் அடிப்படையில் இரக்கம் தோன்றினாலும் இவர் செய்துள்ள காரியம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். முரளியின் பேச்சை கேட்டு சுந்தரேசன் திகைத்தார். சித்ரா கூட திடுக்கிட்டு பார்த்தாள். அப்பா உணராததை பிள்ளை உணர்கிறான் என்ற கணபதிராம் கங்காதரனை பார்த்தபின் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். என் மாமா அவருடைய காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்பார். போதுமா? நான் என் அப்பா முகத்தை பார்த்த நினைவு கூட இல்லை. இப்போது பார்ப்பேன். அவளுடைய குரலும் வார்த்தைகளும் கணபதிராமின் நெஞ்சை உலுக்கின. அவருடைய கண்கள் கலங்கின. உன் பெயர் சித்ரான்னு எனக்கு 15 வருஷமா தெரியும் அம்மா. உன்னை பற்றி உன் அப்பா சொப்பனம் காணாத நாள் இல்லை. உன்னை பெரிய இடத்தில் கொடுக்க உன் மாமா ஏற்பாடு செய்வார் என்று அவர் எதிர்பார்த்தது கொஞ்சம் இல்லை. பெரிய இடத்தில் தான் கொடுக்கப் போகிறார். கவலைப்படாதீர்கள். அவர் எப்போ வருவார்? நீ மட்டும் என்னுடன் வா என்று கணபதிராம் எழுந்தார். சுந்தரேசனை பயம் பிடித்து கொண்டது. அவள் மட்டும் எதற்கு? அவளை எங்கே கூப்பிடுகிறீர்கள்? கணபதிராமுக்கு திடீரென்ற கோபம் வந்தது. மிஸ்டர் சுந்தரேசன், நீங்கள் இந்த பெண்ணுக்கு இத்தனை காலமாக செய்த கொடுமைகளை விட நான் ஏதும் செய்துவிட முடியாது. இவளுடைய தகப்பனார் உங்களை அடியோடு வெறுக்கிறவர் என்று சொன்னதை மறந்து விடாதீர்கள். வாமா சித்ரா, உன் தகப்பனாரை பார்க்கலாம். நானும் வரலாமா? முரளி எழுந்தான். கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. கணபதிராம் ஹாலை கடந்து செல்ல சித்ராவும் தொடர்ந்தாள். தந்தை அந்த பங்களாவில் இருக்கிறார் என்றால் ஏன் ஹாலுக்கு வரவில்லை? ஒருவேளை உடல் நலம் சரியில்லாமல் கிடக்கிறாரோ? ஹாலை அடுத்த அறையில் இருந்து மாடிப்படி புறப்பட்டது. கணபதிராம் மெதுவாக ஏறினார். மாடியை அடைந்ததும் கணபதிராம் நின்றார். ஏமா, இத்தனை வருஷமா உன் அப்பாவை நீ பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டுதானே இருந்த? இல்லை. வெடுக்கென்ற வந்த பதிலை கேட்டதும் கணபதிராம் அசந்து போனார். என்ன சொல்றம்மா? நான் துடிக்கவில்லை. என்னைக்கு என்னையும் என் அம்மாவையும் நிர்கதியாக விட்டுவிட்டு கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லாமல் ஓடி போனாரோ அன்றைக்கே அவரை மீண்டும் பார்க்க முடியாது என்ற எண்ணம் என் மனசில் ஊறிவிட்டது. அது அவருடைய தப்புதான் சித்ரா. ஆனால் நீ பெரிய மனசு பண்ணி அவரை மன்னித்து விட வேண்டும். இதுல மன்னிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு தூரம் வந்திருக்கிற உனக்கு இப்போ அவரை பார்க்காவிட்டால் ஏமாற்றமா இருக்கும் இல்லையா? இல்லை, நான் நம்பிக்கையுடன் வரவில்லை. நீ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுகிறாய். நீ உன் அப்பாவை பார்ப்பதற்கு முன்னால் அவரை பற்றி நான் 2 வார்த்தைகள் சொல்லட்டுமா? பேஷாக. சித்ரா, கங்காதரன் உனக்கு அப்பா, எனக்கு அவர். நான் பூஜிக்கிற தெய்வம் அம்மா, தெய்வம். நடுத்தெருவில் இருந்த என்னையும் என் குடும்பத்தையும் அவர்தானம்மா கை தூக்கி விட்டார். இந்த ஊரில் நான் செல்வமும் செல்வாக்குடனும் இன்றைக்கு இருந்து தலை நிமிர்ந்து நடக்கிறேன் என்றால் அதற்கு அவர்தான் காரணம். குரல் கம்ம அவர் பேசிக்கொண்டே ஒரு அறையினுள் நுழைந்தார். நீங்கள் சொல்வதை பார்த்தால் இப்போது அவர் உயிரோடு இல்லை என்று தோன்றுகிறது. அடுத்த கணம் அவருடைய பேச்சின் ஒலியே சித்ராவின் காதில் எதிரொலிக்க அவள் சிலையாகி நின்றாள். ஊதுபத்தியின் மனம் கமழ்ந்த அறையில் அவள் கண் எதிரே ஒரு பிரம்மாண்டமான படம் மாட்டப்பட்டிருந்தது. ஒரு பெரிய ஹாரத்தினால் அலங்கரிக்கப்பட்ட படத்தின் கீழே 2 குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. சித்ரா படத்தை பார்த்தாள். 45 வயது மதிக்கக்கூடிய உருவம் போட்டோவில் புன்னகை பூத்து கொண்டிருந்தது. திடீரென்று சித்ரா தன்னுடைய உருவத்தை தானே பார்க்கிறதாக நினைத்தாள். என்னை மன்னித்து விடு சித்ரா, நீ 8 மாதம் தாமதமாக வந்து விட்டாய். சித்ரா அசையாமலேயே படத்தினின்றும் கண்ணை எடுக்காமலேயே கேட்டாள். கடைசியாக அவர் என்ன சொன்னார்? பழைய கடன்காரர்களுடைய பாக்கியை தீர்த்துவிட்டு உன்னையும் ஒரு நல்ல இடத்தில் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்வார். ஆனால் திடீரென்று ஒரு நாள், இந்த நேரம் இருக்கும், நாங்கள் சீட்டாடி கொண்டிருந்தோம். அவருக்கு சீட்டாட்டத்தில் நாட்டம் அதிகம். பாதி ஆடிக்கொண்டிருக்கையில் திடீரென்று எழுந்து நின்று மார்பை வலிக்கிறது என்றார். அவரை நானும் எங்கள் நண்பர்களுமாக சேர்ந்து தாங்கிக் கொண்டு படுக்கையில் கிடத்தினோம். டாக்டர் வந்து பார்க்க கூட அவர் நேரம் கொடுக்கவில்லை. அவருடைய மரணத்தை கூட பெற்ற பெண்ணான எனக்கு நீங்கள் அறிவிக்கவில்லை. இது மன்னிக்க முடியாத குற்றம் அல்லவா? ஆமாம், மன்னிக்க முடியாத குற்றம்தான். ஆனால் அதை சொல்வதற்கு காரணமாக இருந்தவரும் உன் அப்பாதான். தம்முடைய இருதயம் பலவீனமானது என்று ஏற்கனவே தெரிந்திருந்தது அவருக்கு. தாம் திடீரென்று இறந்து போனாலும் போய்விடுவோம் என்ற பயம் உண்டாகும் போதெல்லாம்
என்னிடம் என்ன சொல்வார் தெரியுமா? கணபதி, நான் செத்து போனாலும் என் பெண்ணுக்கு செய்தியை அனுப்பாதே. நான் எங்கேயோ உயிரோடு இருக்கிறேன் என்ற எண்ணத்திலேயே அவள் வாழட்டும் என்பார். போட்டோவில் இருந்து கண்ணை எடுத்த சித்ரா, இப்போது மட்டும் ஏன் சொன்னீர்கள் என்று கேட்டாள். அவரை தேடிக்கொண்டு நீங்கள் இப்படி வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஊர் முழுவதும் கங்காதரனை தெரியும். வேறு யார் மூலமாகவாவது உங்களுக்கு தெரிந்து விடலாம். சித்ரா மௌனமானாள். நீ விசனப்படக்கூடாது சித்ரா. விசனமா? எதற்கு? என் 5 வயசில் அம்மா இறந்து போனாள். துக்கப்பட தெரியாத வயசு. அதன் பின் இளம் வயசில் ஏழ்மையின் கஷ்டமும் தெரியாமல் கண்ணுக்குட்டி குதித்து குதித்து ஓடுவது போல வளர்ந்தேன். என் பெரியம்மா என்ற மகா சமுத்திரத்தின் அலைகள் என்னை சதா சர்வ காலமும் அணைத்து கொண்டே இருந்தன. அந்த ஆனந்தத்தில் நான் எந்த விசனத்தையும் உணரவில்லை. அந்த சமுத்திரத்தின் அலை 10 நாட்களுக்கு முன்தான் ஓய்ந்து நின்றது. ஆனால் அதற்கு முன்னாலேயே நான் அனுபவித்த ஆனந்தம் பருவத்தின் கோளாறில் நின்றுவிட்டது. அது ஒரு விதத்துக்கு சௌகரியமாகவும் போயிற்று. பெரியம்மா செத்த போதும் என் மனசில் துக்கம் வரவில்லை. ஒரு மகத்தான நீர்வீழ்ச்சி திடீரென்று நின்று விட்டதான உணர்வும் அதனால் உண்டான வறட்சியும் தான் தோன்றின. வாழ்க்கையில் நான் நிறைய ஏமாற்றங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் துக்கத்தை அனுபவித்ததில்லை. சித்ரா நிறுத்தி நிதானமாக பேசினாள். கணபதிராம் உணர்ச்சி வசப்பட்டு போனார். நீ துக்கத்தையும் துக்கமாக மதிக்காத விவேகி அம்மா என்றார் அவர். நான் விவேகியும் இல்லை, வேதாந்தியும் இல்லை. என் அம்மாவும் அப்பாவும் இத்தனை நாள் என்னுடன் இருந்து பிறகு இறந்து போனால் எல்லோரையும் போல அழுது தீர்த்திருப்பேன். ஆனால் பின்கட்டுக்கும் சாக்லேட்டுக்கும் அழற வயசில் அவர்கள் என் வாழ்க்கையை விட்டு போய்விட்டார்கள். ஊராருக்காகவும் அழ முடியாத நிலை இப்போது. அவள் மெதுவாக நடந்தாள். இந்த போட்டோ மாதிரியே இன்னொன்று இருக்கிறது, அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்றார் கணபதிராம். தேவையில்லை. நான் 5 வயதில் பார்த்த அப்பா, நான் என் மனசில் அப்போதிருந்து வரித்த அப்பா என் மனசுக்குள்ளேயே உருவாக காய்ந்து கிடக்கிறார். அதற்கும் இந்த உருவத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறது. என் மனசில் இருக்கிற உருவத்துக்கு இது ஈடாகாது. கணபதிராமுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மௌனமாக நடந்தார். ஹாலுக்குள் சித்ரா மீண்டும் பிரவேசித்ததும் சுந்தரேசன் எழுந்தார். அவர் கேள்வி கேட்பதற்குள் சித்ராவை முந்திக் கொண்டாள். போகலாமா மாமா? பார்த்தாயா? பார்த்தேன். என்ன சொல்கிறார்? நம்முடன் அவர் வரமாட்டார். நான் போய் பார்க்கிறேன். அவர் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன். வேண்டாம் மாமா, அவரை அவருடைய இடத்திலேயே விட்டு வைப்போம். என்னம்மா சித்ரா, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இன்னும் எவ்வளவு தூரம் போனாலும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது மாமா. வேறு என்ன சொன்னார் சித்ரா என்று கேட்டான் முரளி. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லையே என்கிற தாபம் பார்வையில் இருந்தது. என்ன உளர்ற? நாம் போவோம் மாமா. சார், கணபதிராம் சார், நாங்கள் வருகிறோம். நீங்கள் அடுத்த தடவை உங்கள் தெய்வத்தை பூஜிக்கிற போது என் மாமாவை அவர் வெறுப்பது தப்பு. அவர் ஒரு பெரிய பிராயஷ்சித்தமே செய்து விட்டார்னு சொல்லுங்கள். மனசில் வெறுப்புடன் போனவர்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தியே இருக்காது. அதனால் ஆத்மாவிடமே முறையிட்டு கொள்ளுங்கள். கன்னங்களில் நீர் வழிய நின்ற கணபதிராம், கண்டிப்பாக முறையிடுகிறேன் அம்மா என்றார். பிறகு சுந்தரேசனை பார்த்து, இவள் சாதாரண பெண் இல்லை சார், ஒரு முத்து குவியல். நன்முத்தை நல்ல இடத்தில் கொடுங்கள் சார் என்றார். அவருடைய குரல் உள்ளத்தின் சான்றாக வெளிவந்தது. சித்ரா சங்கேஷ்வரில் இருந்து திரும்பி வந்து 3 மாதங்களாகிவிட்டன. இந்த 3 மாதங்களும் 3 நிமிடங்களாக பறந்துவிட்டது போன்ற உணர்ச்சி அவளுள் பிறந்தது. ஆனால் அதே சமயத்தில் நிகழ்ந்துவிட்ட நிகழ்ச்சிகள் 3 வருடமாகிவிட்டனவோ என்ற பிரம்மையையும் உண்டாக்கியது. குப்தா செட்டியாரின் உதவியால் அவள் அப்பா பட்ட கடனெல்லாம் தீர்ந்தது. மடத்து குளத்தில் சில்லோடு வேய்ந்த வீடு அடையாளம் தெரியாமல் மாறி கம்பி அழியிட்ட திண்ணையுடனும் புது வர்ண பூச்சுடனும் திகழ்ந்தது. மாமாவின் உதவியால் சிநேகிதி அலமேலுவுக்கும் அவருடைய டைப்பிஸ்டுக்கும் சென்னையில் ஒரு சத்திரத்தில் கல்யாணம் நடந்தது. என்றுமே தீராது என்று கருதின சங்கரன் கல்யாணி தாம்பத்திய பிரச்சனை அவர்களுடைய சீமந்த மூலமாக தீர்ந்தது. சித்ராவை மாமியின் காலில் வீழ்ந்து கெஞ்சாத கெஞ்செல்லாம் கெஞ்சி திருவல்லிக்கேணியில் கல்யாணியின் வீட்டுக்கே அவளை அழைத்து கொண்டு போய் சீமந்தத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டாள். இன்னும் சில மாதங்களில் கல்யாணி மாமியின் பேரக்குழந்தையுடன் மீண்டும் அந்த வீட்டில் குடியேறி விடுவாள். இவ்வளவெல்லாம் நடந்தும் அவளுக்கு ஏனோ திருப்தி உண்டாகவில்லை.
மாமா அவள் மீது சொத்தை எழுதி வைத்ததும், அதன் காரணமாக மாமி தன்னுடைய உள்ள குமுறலை வெளிப்படையாக காட்டினதும் மனதை வாட்டின. சொத்தை அவள் மீது எழுதும் திட்டத்தையே முறியடிக்க வேண்டும் என்றுதான் அவள் பாடுபட்டாள். மாமி ஒருத்திதான் அவளுக்கு பக்கபலம். ஆனால் அந்த பக்கபலம் மாமியின் சுயநலத்தின் மேல் எழுந்த பக்கபலம் என்ற ஒரு காரணத்தினாலேயே சித்ராவின் முயற்சிக்கு ஆதரவாக அமையவில்லை. குப்தா செட்டியாரும் சுந்தரேசனுமாக சேர்ந்து சித்ராவை ஒரு பணக்காரியாக்கி விட்டார்கள். சித்ராவுக்கு இப்போது சென்னையில் ஒரு பங்களாவும் ஒரு கம்பெனியும் சொந்தம். பாக்கியில் பணம், இவற்றை தவிர கம்பெனிகளில் பங்குகள், பொன்னேரிக்கு அருகில் சவுக்கு தோப்பு என்றெல்லாம். சொத்துக்களின் மதிப்பு தெரியாது, தெரிந்து கொள்ளவும் அவள் விரும்பவில்லை. சொத்தையே மனம் நாடாத போது அதன் மதிப்பில் எப்படி மனம் செல்லும்? மத்தியானம் 1 மணி இருக்கும். அவளை தவிர வீட்டில் யாருமே இல்லை. சித்ரா ஹாலில் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை முழு கவனம் இல்லாமல் படித்து கொண்டிருந்தாள். திடீரென்று போர்ட்டிகோவில் ஒரு கார் வந்து நின்றது. சித்ரா நிமிர்ந்து பார்த்தாள். அடுத்த கணம் புத்தகத்தை தூக்கி எறிந்துவிட்டு வாசலுக்கு ஓடினாள். வா பானு, வா. எங்க இந்த வீட்டையே மறந்து விட்டாயோன்னு பார்த்தேன், வா. ஹலோ சித்ரா, ஏன் உடம்பு இளைச்சிருக்கு என்று கேட்ட வண்ணம் பானு படியேறி வந்தாள். நீ உன் டாக்டர் கண்ணால் பார்த்தால் இளைச்ச மாதிரிதான் இருக்கும். நான் எப்போதும் போலத்தான் இருக்கேன். முரளி இன்னும் ஆஸ்பத்திரியில் இருந்து திரும்பவில்லை. தெரியும், நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அடே அப்பா, ஆச்சரியமா இருக்கேன் நீ சொல்றது. என்னை பார்க்க வர யாருமே கிடையாதுன்னு தான் இந்த நிமிஷம் வரை நினைச்சுண்டிருந்தேன். நீ ஒருத்தி இருக்கிறாய், உட்காரு. பானு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். சித்ரா, என்னை உட்கார சொல்லிட்டு நீ நிற்கிறாய்? முதலில் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வருகிறேன். நோ ப்ளீஸ், இப்போதான் சாப்பாடை சாப்பிட்டேன். ஏதாவது வேண்டுமானால் நானே கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். நீயா கேட்டு வாங்கிக் கொள்வாய்? ஏன், எனக்கு அவ்வளவு மண்டைக்கனம்னு நினைத்து விட்டாயா? இப்போ நான் வந்த காரியத்தின் வெற்றியே உன் கையில் தான் இருக்கிறது சித்ரா. நான் உன்னிடம் ஒன்று கேட்கப் போகிறேன். நீ மாட்டேன் என்று சொல்ல மாட்டாய் என்ற நம்பிக்கை என் மனசில் உண்டாகிவிட்டது. இந்த நம்பிக்கை கொடுத்த தைரியத்தில் வந்து விட்டேன். திடீரென்று சித்ராவின் மனதிலும் சலனம் பிறந்தது. பானு அவளிடம் என்ன கேட்கப் போகிறாள்? எதை கேட்க முடியும்? முரளியை மறந்துவிடு, அவனை எனக்கு தா என்று கேட்கப் போகிறாளா? அடுத்த கணமே பானு இம்மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாள் என்று அவள் தன்னையே தேற்றிக் கொண்டாள். சித்ராவின் திடீர் மௌனத்தின் ரகசியத்தை அறியாத பானு, நான் கேட்கப் போகிற விஷயம் முரளிக்கு கூட தெரியாது. முதலிலேயே சொன்னால் என் கையை பிடித்து தடுத்து விடுவான். நீயும் இன்னிக்கே சொல்லி விடாதே. சித்ராவின் மனம் மீண்டும் நிம்மதி பெற்றது. கண்டிப்பாக இந்த எண்ணம் பிறந்த மறுகணமே, பானு, என்னால் முடிந்தால் நான் உனக்கு செய்யாமல் இருக்க மாட்டேன் என்றாள். சித்ரா, உன் மாமா எல்லா சொத்துக்களையும் உன் பேரில் எழுதி வைத்து விட்டார் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சொத்து யார் பெயரில் இருந்தால் என்ன? மாற்றம் வேண்டாம்னு மாமா கிட்ட கெஞ்சினேன். அவர் ஒற்றை காலில் நின்றார். ஆனால் அதை ஏற்று ஆள மறுத்து விட்டேன். அவரே தான் பார்த்து கொள்கிறார். இருந்தாலும் இனிமேல் தாம் இஷ்டத்துக்கு அவரால் செய்ய முடியாது அல்லவா? இம்மாதிரியான கேள்விகளை எல்லாம் பானு ஏன் கேட்கிறாள் என்ற கோபம் சித்ராவின் மனதில் பிறந்தது. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று இதுவரையில் நான் ஒரு அதிகாரமும் காட்டவில்லை. சொத்து எனக்கு வந்து விட்டது என்று தெரிந்து கொண்டிருக்கிற நீ இந்த உண்மையையும் தெரிந்து வைத்திருந்தால் நீ இப்போ கேட்ட கேள்விகளை கேட்டிருக்க மாட்டாய். ஏன் உனக்கு இப்படி திடீர்னு கோபம் வந்துவிட்டது சித்ரா? நீ என்னை நன்றாக புரிந்து கொள்ளாமல் ஏதோ வெடுக்கென்று பேசுற. இத்தனை நாளா உன் மாமா அனுபவிச்சென்றிருந்த சொத்தை எல்லாம் அவராகவே உன் பெயருக்கு எழுதி வைத்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? தமக்கு அதன் மீது உரிமை இல்லை என்றுதானே? அதிகாரபூர்வமாக மாற்றம் உண்டான பின் அவர் எப்படி உரிமை கொண்டாடுவார்? அப்படி கொண்டாடக்கூடியவராக இருந்தால் சொத்தையே எழுதி வைத்திருக்க மாட்டாரே. பானு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எதிரொலித்த போது அவள் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்தாள் சித்ரா. சுந்தரேசன் கடந்த 2 மாதங்களாக பண விஷயத்தில் நடந்து கொள்ளும் முறையும் நினைவுக்கு வந்தது. கம்பெனி வாட்ச்மேன் திடீரென்று இறந்து போனதால் அவனுடைய குடும்பத்துக்கு 1000 ரூபாய் நிவாரணமாக கொடுக்கலாமா என்று அவர் அவளிடம் கேட்டது இப்போது ஒரு உதாரணமாக தோன்றியது. என்னை ஏன் மாமா கேட்கிறீர்கள் என்றாள் அவள். இல்லை சித்ரா, நீ கையெழுத்து போட்டால் தான் கொடுக்க முடியும். நீ எனக்கு கொடுத்திருக்கும் அதிகாரங்களில் இப்படி கொடுக்க உரிமை இல்லை
என்றார். என்னென்ன அதிகாரங்கள் கம்பெனி விஷயமாக மாமாவுக்கு கொடுத்திருக்கிறாள் என்றே அவளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு தஸ்தாவேஜில் மாமா காட்டின இடத்தில் கையெழுத்தைத்தான் போட்டிருந்தாள். இப்போது சித்ராவுக்கு எல்லாம் புரிந்தது. பானு சொல்வது சரிதான். மாமா அவளுடைய அனுமதி இல்லாமல் எதையும் சுதந்திரத்துடன் செய்ய மாட்டார். நான் கோபிச்சுக்கலை பானு. நீ என்னையும் என் மாமாவையும் பிரிச்சு பேசுறதா பட்டது. அதுதான் திடீர்னு நான் என்னையே இழந்து விட்டேன். இப்போ விஷயத்துக்கு வா. நான் FRCS படிக்க லண்டனுக்கு போகிறேன். தெரியும் இல்லையா? தெரியும். இன்னும் யாரோ ஒருவர் கூட உன்னுடன் வரப்போவதாக போன மாசம் முரளி சொன்னான். ஒருவர் என்ன, 2, 3 பேர் வர்றதாக இருந்தது. டாக்டர் பாஸ்கர் வர்றதாக இருந்தது. திடீர்னு அவருடைய அப்பா செத்து போய்விட்டார். அம்மாவை விட்டு இப்போதைக்கு போக முடியாது என்று இங்கேயே இருக்கிறார். என் கூட MD வாங்கின கனகமணிக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. அவள் புருஷனுடன் அமெரிக்கா போகிறாள். டாக்டர் லீலா லண்டனுக்கு போக துடிக்கிறார். ஆனா அவளுடைய அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு எங்க வேணும்னாலும் போ என்கிறார்கள். அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்ள இப்போ இஷ்டம் இல்லை. அப்போ நீ தனியாகத்தான் போக போறியா? அப்படித்தான் நான் நினைச்சேன். ஆனா என் அம்மா குறுக்கே நிற்கிறாள். லீலா வீடு மாதிரி கல்யாணம் பண்ணி கொண்டு போ என்கிறார்களா? சித்ரா சிரித்து கொண்டே கேட்டாள். அப்படி சொல்லவில்லை. நல்ல துணை வேண்டும் என்கிறாள். இப்போ லண்டன், பெங்களூர், பம்பாய் மாதிரி ஆகிவிட்டது. ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் இருக்கிறார்கள். சொல்லி பார்த்தேன். ஆனால் அம்மா பிடிவாதமாக இருக்கிறாள். அப்போ என்ன செய்ய போற என்று கேட்ட சித்ரா சிரித்து கொண்டே, நான் BA கூட படிக்கவில்லை. இல்லாவிட்டால் நானே ஏதாவது மேற்படிப்பு படிக்கலாம்னு கிளம்பி விடுவேன். நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கலாம் என்றாள். பானு சித்ரா பேசியதை காதில் வாங்கிக் கொள்ளாமலே தொடர்ந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.